கர்த்தருக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த தினத்தில் யோவான் 9வது அதிகாரத்தில் 4வது வார்த்தையை நான் ஒரு மையப்பொருளாக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பகற்காலமாக இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு சொல்கிறாரு, பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. இந்த செய்தியை கிட்டத்தட்ட நான் கொடுத்து ஒரு 4-5 மாதம் ஆகிப்போச்சு. இது பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். பல முறை பேசணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எனக்கு சந்தர்ப்பம் படலை. வீட்டு காரியங்கள் பார்க்கணும், ஜப காரியங்கள் பார்க்கணும், வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால சில சமயம் நாட்கள் தள்ளி போகுது. எனக்காக ஜபிச்சு கொள்ளுங்க. தேவ பலன் வேணும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும், ஒத்தாசை வேணும். ஹல்லேலூயா. உங்கள் ஒத்தாசை தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக பேச முடியும். போன முறை நான் பேசும்போது ரொம்ப பலவீனமாக இருந்தேன். அந்த ராத்திரி தான் ஏசி அப்போஸ்தலர் சபை தாமஸ் மரித்து போனார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாக்கா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை சொல்லிட்டு பேசியிருக்கேன். அதில் என் முகம் கூட சரியாக தெரியல, இந்த வீடியோ கூட சரியாக எடுக்க முடியல என்னால். அதனால் இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தில் இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செய்தியின் கருப்பொருள் என்னன்னாக்கா, ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம் சொன்னால், இப்போவே கிரிகை செய்யணும்னு சொல்லாது. ராக்காலம் சொன்னாக்க ஒரு பயங்கரமான காலம். ஏன்னாக்கா, என்னை பின்பற்றுகிற ஒளியிலே நடக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். நான் வெளிச்சமாக இருக்கேன்னு சொன்னார். தாவீது சொன்னான், இருளே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கார் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறாருன்னு வசனம் சொல்லிட்டு. அதனால் கர்த்தருடைய வார்த்தை, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பியருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பகற்காலம். அதுக்கப்புறம் ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. இதை தான் நான் ரொம்ப தியானம் பண்ணினேன். ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது சொன்னாக்கா, அப்போ என்ன அர்த்தம் சொன்னாக்கா, கடைசி காலத்தில் இருக்கோம். நன்மை செய்ய முடியாது, ஜபிக்க முடியாது, வேதவசனம் படிக்க முடியாது, சில சமயம் சர்ச்சுக்கும் போக முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது, சபையை நடத்த முடியாது. இப்படியாக அநேக காரியம் சொல்லினே போகலாம். நம்ம கூட கிரியை செய்ய முடியாது. ஒருவனும் சொன்னாங்க, யாருமே கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம். இந்த ராக்காலம் சொல்றது பயங்கரமான ஒரு காலங்க. இந்த கடைசி காலங்களை பற்றி நிறைய தீமோத்திலாம் சொல்லப்பட்டு, தீமோத்தி 2-3 கடைசி காலம், மத்திய 24 கடைசி காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. பேதுரு கடைசி காலத்தை பற்றி இருக்கு. அதனால் இந்த ஒருவரும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. கிரிகை செய்ய அவனவன் கிரிகையின் பலன் என்னோடு வருகிறது கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவனவனுடைய கிரியைகள் பலன் என்னோடு வருகிறது. அப்போ இயேசுசாமி வரைச்ச நம்முடைய பலன்களை, கிரிகை செய்ய பலன்கள் அவரோடு வருகிறது அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன கிரிகை செய்திருக்கோம்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இல்லையா? பணத்தை சேர்க்குறோம், வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், பொலிட்டிக்கல் லீடர் கூட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறோம், ஒரு பெரிய பெரிய அதிகாரோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறோம். எல்லாம் மாறிட ராக்காலம் அவர்கள். ஒரு கிரியை செய்ய முடியாது, யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது சொல்கிறோம். நம்ம
2000 வருஷமாக இதை தான் சொல்லின்னு இருக்கோம். கர்த்தருடைய வருகை சமீபம் சொல்கிறேனே கண்டி அந்த கர்த்தருடைய வருகைக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும், கிரிக்கெட் செய்யணும் சொல்லி மறந்துடுறோம். அல்லேலூயா. அதனால அதே யோவான் 4வது அதிகாரத்தில் யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த சமேரியா ஸ்திரியும் ஆண்டவரும் பேசின்னு இருக்காங்க. அங்கே சொல்றாரு 24வது வார்த்தை, தேவன் ஆவியாக இருக்கார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ கிரியை செய்யாத ராக்காலம் வருது சொன்னாக்கா தேவன் சொன்னதெல்லாம் அதுக்கு முன்ன செய்யுதுன்னு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் செய்ய முடியாது. இப்போ லாசரும் ஐஸ்வர்யா பற்றி நம்ம படிக்கிறோம். ஐஸ்வர்யா அவன் என்ன தேவனை நினைச்சு அவனுடைய பாடுகள் நிந்தைகள் இருந்தாலும் தேவனை அவன் நினைச்சு அவன் தேவனை துதி செலுத்தினான். அது கிரிகை. ஐஸ்வர்யா என்ன பண்ணான், அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு அந்த சந்தோஷம் மற்றவன் சந்தோஷம், அது கிரிகை இல்லாத விசுவாசம். ஐஸ்வர்யத்தில் கிரிகை. அந்த ஐஸ்வர்யத்தை தேவனுக்காக செலவு செய்யறது ஒரு ஒரு கிரிகை இருந்திருக்கும். அதனால இங்கே சொல்ல தேவன் ஆவியாக இருக்கா, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அவர் வரும்போது நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார். அதே யோவான் 14வது அதிகாரத்தில் அவர் நமக்கு நினைப்பூட்டுவார் சொல்லப்பட்டிருக்கு. 14:23 நினைக்கிறேன். 14வது அதிகாரத்தில் இருக்கு. அவர் சகலத்தையும் நமக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தர் அடிக்கடி நம்ம நினைவு ஊட்டுறாரு. அது நம்ம செய்யறதில்ல, ஜபம் செய்யறதில்ல, உபவாசம் ஜபம் செய்யறதில்ல, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, கர்த்தருக்கு அன்பாக இருக்கிற, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ளதில்லை. ஒரு அன்பாக இருங்கள் சொன்னார் இல்லையா? அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, கிரியை செய்யக்கூடாத ராகுலம் எதுக்கு வருது சொன்னாக்கா, 1 யோவான் 2:14-15 சொல்வது, உலகத்தை உள்ளவர்களே அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள், அப்படி ஒரு அன்பு கூறின அவனுடைய பிதாவின் அன்பு இல்லை சொல்லிட்டார். ஏன்னா உலக அன்பை தான் நேசிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆசாமிகளை போய் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட ஐக்கியமாக இருக்காங்க. ஆனால் பவுல் சொல்றார், எங்களுடைய ஐக்கியமோ பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிறது சொல்றார். பவுல் என்ன சொல்ற, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிறது. உங்க ஐக்கியம் எங்க இருக்கு? அப்போ இவர் சொல்றாரு, சொல்லிட்டு அந்த ஸ்திரீ அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அந்த ஸ்திரீ சொல்றா, அவர் மேசியா வருவார், நமக்கு எல்லாத்தையும் அறிவிப்பார். வந்தாச்சு, மேசியா வந்தாச்சு, சொல்லியாச்சு, எல்லாம் போயாச்சு, மறுபடியும் வர போறாரு. ஆனாங்க இங்கே என்ன சொன்னாக்கா, வேத வார்த்தைகளே நம்ம தியானிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். இப்போ நான் கூட பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு நான் ஹோன்னு இல்லை ஹஹான்னு இல்லை, கர்த்தருக்காக வந்தேன், ஒரு பைபிள் வாங்கினேன். அந்த பைபிளில் தான் இப்போ 40 வருஷம் உட்காந்துருக்கேன். கர்த்தர் கொடுக்கறது நான் கர்த்தருக்காக சில காரியம் யூஸ் பண்ணுறேன். நான் ஒன்றும் பேங்க் பேலன்ஸ் வச்சுன்னு வீடு வாங்கலை, கார் வாங்கலை, பங்களா, சைக்கிளில் தான் போகிறேன். வண்டி கூட ரிப்பேர் தான், 2 வீலர் ரிப்பேர் ஆகி தான் நிற்கிது. அதுவும் ஜபத்துக்கு போகிறோம். மாதம் 2 முறை 3 முறை மலை ஜபத்துக்கு போவோம். எப்படி 1000-2000 ரூபாய் செலவாகும். என்ன கிரிகை செய்யக்கூடாது ஆகணும் வருது. முதல்ல தேவனை ஸ்தோத்திர பலின்னு அதான் சொல்லுது. ரோமர் 1:21 அவர் தேவனை அறிந்திருந்தும் தேவன் என்ற மகிமைப்படுத்தான் ஒரு சிந்தையில வீணரானார்கள். இப்போ மகிமைப்படுத்தலை, பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், கஷ்டம் வரைச்ச பார்த்துக்கலாம், நஷ்டம் எல்லாம் வந்துடும். ராகாலம் வருது, கிரிகை செய்யாத ராக்காலம். சில பேருக்கு ராக்காலம் வந்துடுச்சு. சில பேர் கிரியை செய்ய முடியாமல் செத்துட்டாங்க. சில பேர் கிரியை செய்ய முடியாமல் வியாதியில் இருக்காங்க. சில பேர் கிரியை செய்ய முடியாமல் பிரச்சனை இருக்காங்க. ஏன்? வெளிச்சம் இருக்குன்றது நீ செய்யணும். உன் வெளிச்சம் பிறருக்கு பிரகாசிக்கணும். உன் வெளிச்சம் பிறருக்கு பிரகாசமாக இருக்கணும். அப்புறம் ஈர்வல் ஆகி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது சொல்கிறாரு, அதற்கு இயேசு உன்னுடைய பேசுகிறவர் நானே அவர் என்றார். அதற்கு
அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் செவியுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டாங்க. ஆகிய என்ன பேசுகிறார் என்றாவது, ஏன் அவளோடு பேசுகிறார் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்போது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்கிற எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் வந்து பாருங்க, ஒரு கிறிஸ்து தானே என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அப்போது மேசியா தான் சொன்னார் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் சொன்னேன், நான் யாக்கோபு முன்ன நான் இருக்கேன் ஆண்டவர் சொன்னார். நீ யாக்கோபிட பெரியவரா சொன்னார். யாக்கோபு முன்ன இருக்கம்மா நான். அப்படியா, உனக்கு பொண்டுக்குள்ள குடம் இல்லையா? இல்லைம்மா, நீ கொடுக்க தண்ணி தாகம் இருக்க, நான் கொடுக்க ஜீவத்தை தாகம் இருக்காது சொன்னார். யாரே இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே தான் முக்கியம். எல்லாத்தையும் அப்படி சொல்லிக்கினே வந்து அவர் சொல்கிறார், கிறிஸ்து தானே என்றார். அவர் இந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் 34 இயேசு அவர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படியே செய்து அவருடைய கிரிகை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ பிதாவுடைய சித்தத்தை செய்வதா என்னுடைய போஜனமாக இருக்கு. அந்த கிரிகை நான் செய்யணும்னு சொல்கிறேன். பிதா என்ன சொன்னாரோ அதை செய்யணும். அப்போ இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்கிறேன். ஆனால் சில சமயம் அந்த சீசருடைய மரணத்தெல்லாம் நினைக்கப்போது மற்றவங்களாம் இப்போ நினைக்கிற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது. சில சீசர்கள் தோலை உடிச்சாங்க, தோலை உடிச்சாங்க. சில பேருக்கு தலைகீழ் தொங்க விட்டாங்க, சிரசேதம் பண்ணாங்க, கல்லடிச்சு கொண்டாங்க. நாங்கள் ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் நீ விட்ட உங்களுடைய சீசர்களை, எங்களையும் அவங்க தேவனுடைய சித்தம். அவர் சோதிக்கிறார். என்ன சரீரத்தை கொள்ளவருக்கு பயப்படாமல் உன் ஆத்மை கொள்ளவருக்கு பயப்படுங்க. அப்போ நீ எதுக்கு பயப்படுற? ஆத்மா கொள்ளவருக்கு. கர்த்தருக்கு மட்டும் பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த யோவான் 6வது அதிகாரத்தில் 28வது வார்த்தையை வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரத்தில் 28வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். 6:28. பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, தேவனற்ற கிரிகளை நடப்பிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சீசருங்க கேட்குறாங்க. நான் சுருக்கமாக பேசுகிறேன், நீங்கள் இந்த வார்த்தைகளை வச்சு பைபிளை தியானம் பண்ணுங்க. நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, என் தேவைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜபம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒத்தாசையும் வேணும் எனக்கு. ஹல்லேலூயா. உங்கள் ஜபம் வேணும். அப்போது அவர்கள் அவரை நோக்கிய சீசர்கள், தேவனை கேட்ட கிரிகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. தேவனை ஏற்ற கிரிகள் அங்கே சொல்றாரு. அப்போது அவர்கள் அவரை நோக்கி, தேவனை கேட்ட கிரிகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, இயேசு அவர்கள் பிரத்தியமாக, அவர் அனுப்பினவரையும் நீங்கள் விசுவாசிப்பது தேவனற்ற கிரியாக இருக்கிறது. அப்போ அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறது தேவனுடைய கிரியாக இருக்குது சொன்னார். யார் கிரியை? இயேசு கிறிஸ்து தான் நமக்காக கிரியை செய்கிறார். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, அன்பினால கிரியை செய்யணும். கிரியை சொல்றது ஒரு பசித்தவனுக்கு வந்து உண்டு புசித்து நீ குளிர் காய்ந்தது சொன்னால் கிரியை கிடையாது. அவன் எதுக்காக உண்டு புசிக்கிறதுக்கு ஆகாரம் வைக்கணும், குளிர் காயத்துக்கு நெருப்பு கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் கிரிகளாத விசுவாசம் தான் நிறையா இருக்கு. இன்னைக்கு கிரிகளை நெருக்கப்பட்டா கூட தேவன் நம்மளை ஒடுங்கி போதில்லை. 2 Corinthians 4 இருக்கு. நம்மளை என்ன செஞ்சால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆத்மாக்குள்ள யாரால முடியாது. ஆனால் நம்ம கிரியை செய்யணும். தெரியுமா? தேவனுக்காக நன்மைகள் செய்யணும், அவருக்காக பெரிய காரியங்கள் செய்யணும், தான தர்மம் பண்ணு. இந்த சிறியோருக்கு எதை செய்தோ அது எனக்கே செய்திருக்க சொன்னார் கர்த்தர். இல்லையா? ஆமாம். எத்தனையோ பேர் பட்டினி பசியாக ஊழியக்காரங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அநேக ஊழியக்காரங்க வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்க. அநேக ஊழியக்காரங்க வாடகை கொடுக்க முடியாமல், தங்களை போஷிக்க முடியாமல் இருக்காங்க. அதனால் சின்ன ஊழியக்காரங்க கொஞ்சம் கண் கொண்டு பாருங்கள். இந்த சிறியோருக்கு எதை செய்ய அது எனக்கே செய்து கர்த்தர் சொன்னார். ஏன் சிறியவங்களை செய்யக்கூடாது? அற்பமாக நினைக்கக்கூடாது இல்லையா? ஒருவர் நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள். அப்போது மத்திய 18வது அதிகாரத்தில் ஒருவரும் அற்பமாக எண்ணாதீர்கள். லூக்கால சொல்கிறேன், உங்களால் அற்பமான காரியம் செய்ய முடியாது இருக்க, மற்றவங்களை நீ அற்பமாக நினைக்கிற.
நீயே செய்யறது இல்லையா அற்பமான காரியம்? ஒருத்தவனை தேடின்னு வந்தால் ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துல, அவனுக்கு சாப்பாடு போடுறதில்ல, அவனுக்கு நேசிக்கிறதுல, அன்பாக பேசுறது இல்லையா, உங்ககிட்ட கிரிகை இல்லையா, அப்புறம் எப்படி உனக்கு கர்த்தர் கிரியை செய்வார்? சமாரியன் போல இருக்கணும்ல, அவன் கிரிகை செய்யணும் இல்லை. நல்ல சமாரியன் என்ன பண்ணான்? பார்த்துட்டு ஓடி போட்டானா? அவன் நின்று எல்லாத்தையும் செய்தான், அதான் கிரிகை. ஒரு நாள் என்ன பண்ணாரு? தான தர்மம் பண்ணாரு, ஆலயங்கள் கட்டி கொடுத்தாரு, கிரியை. போற எல்லாருக்கும் நல்லா செஞ்சாங்க. அவள் செத்தவனை போய் எல்லாம் சொன்ன, பாருங்க எல்லாம் சேர்ந்தாங்க இது சொன்ன பேர் அவளை எழுப்பினார். அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும்பா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சர்ச்சில் சொல்கிறாங்க எங்களுக்கு மாத்திரம் செய்யுங்க, சில பாஷை எங்களுக்கு மாத்திரம், நாங்கள் மாத்திரம் நல்லா இருக்கணும், மற்றவங்க பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு வேத வசனம் இருக்குங்க. ஆமோஸ் 6:6 பாருங்க, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு ஒருவரும் கவலைப்படாத போனார்கள். யோசேப்புக்கு ஒரு ஆபத்து வந்தது, ஒன்றா அநேக ஆபத்துங்க. முதல்ல அவங்க அண்ணன் தம்பி கோயில போடுறாங்க, அவனை தூக்கி மீதியானில் விற்கிறாங்க, அங்கேருந்து கொண்டு வந்து எகிப்தில் விற்கிறாங்க. அங்கே எகிப்தில் இருந்தால் பார்வோனுடைய மனைவி கண்ணு போட்டுது, ஜெயிலில் போட்டாங்க. இப்படியாக காரியங்கள் நடக்கும். ஆனாலும் அவன் கிரிய எப்படி இந்த விசுவாசமான தேவன் மேலே அவன் தேவனுக்கு பயந்து இருந்தான், அது ஒரு கிரியை. பயப்படுறதோ கர்த்தருடைய கிரியை. ஹல்லேலூயா. பிரசங்கி 8:12 சொல்ல, துர்மார்க்கனுக்கு தண்டனை நிறைவேறாதுனால் அவன் துணிகரமாக இருக்கானான். சிலருக்கு தண்டனையே இல்லை, துணிகரமாக இருக்காங்க. இந்த பாருங்க, ஓரின சேர்க்க, அப்புறம் இப்போது என்னென்ன புது புது சட்டமா, மகளை அப்பா கட்டிக்கலாமா, அம்மாவை பையன் கட்டிக்கலாமா, இப்படிலாம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு காலு இது உண்மையோ பொய்யோ தேவையில்லாத காரியங்கள் செய்கிறாங்க. ஏன் தெரியுமா? கடைசி காலம் ரொம்ப அருவருப்பான காலம் வந்துடுச்சு. அருவருப்பான காரியங்கள். அதான் கிரியை செய்யக்கூடாத ராகலம் வருகிறது சொல்கிறாங்க. அப்போ இப்போவே செய்யணும், நீங்கள் நன்மை செய்யணும், தேவனுக்கு தொய்து கொள்ளுங்க, உண்மையோடு ஆவியோடு தொய்து கொள்ளுங்க, தேவனுடைய கிரியைகளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க. அப்போது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரிகள், தேவனுக்கு ஏற்ற கிரிகள் உங்ககிட்ட இருக்கா? தேவனுக்கு ஏற்ற கிரிகளை நடப்பிக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைய காரியம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. வாரம் பிரசங்கம், நானும் தான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணுறேன்னா திருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு கிரிகை செய்யணும், அன்பினால தான் மாற்ற முடியும். அவங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடும் அதெல்லாம் தேவன் கொடுக்கும்போது அவன் தேவன் நினைச்சுக்கிறான். இடுக்கன் வரும்போது ஞானியும் மூடனாவான்னு சொல்லப்பட்டபடி இடுக்கம் வருது. சில பேருக்கு, நிறைய கிறிஸ்தவனுக்கு இடுக்கம் இருக்குது. பணம் பிரச்சனை, பண பிரச்சனை இருந்தால் கூட எந்த சபையிலையும் நானும் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில் இருந்தேன், சுந்தரையா கூட இருந்தேன், சாம் சுந்தர் கூட இருந்தேன். ஆனால் 400 ஊழியக்காரங்க என்னை பற்றி யாரும் கவலைப்படல. இது வரைக்கும் எங்கே இருக்கீங்க ஏது பண்ணீங்க கவலைப்படல. ஏன்னா பேசுனாக்கா காணி கொடுக்கணும்ல, ஏதாவது 100 ரூபாவது கொடுக்கணும்ல, அதான கிரிகை. தாங்க மறைத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அது கிரிகை சொன்னாக்கா வெளிரங்கமாக இருக்கணும். சரி, கர்த்தர் நல்லவர். தெசலோனிக்க அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தை பார்ப்போம். 2 தெசலோனிக்க 1 தெசலோனிக்க 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்க 5வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். இதில் 1 தெசலோனிக்க 5வது அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் போவாங்க. சகோதரர், இவர்கள் நடக்கும் காலங்களையும் சமயங்கள் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை சொல்லிட்டாரு. இப்போ அளவுக்கு மீறி எழுதுனா உங்களுக்கு புரியாது சொல்லிட்டு பவுல் எழுதிடுறாரு. உங்களுக்கு புரியாது சொல்லிட்டாரு. இங்கே சொல்கிறாரு, சகோதரர், இவர்கள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவில் திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வருகிறது என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது
சில பேர் சமாதானமாக இருங்க, நீங்கள் கர்த்தர் உங்கள் சமாதானம் கட்டிடுவார். கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஒன்று சௌக்கியம் கொடுப்பாரு. வார்த்தையால் எப்படி இருக்கு பாருங்க, இது கிரிகை இல்லைங்க. இது சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும் என்று அவங்க சொல்லும் போது சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க, நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்? கர்த்தருக்கும் உனக்கும் இடைவெளி இருந்தால் எப்படி நடக்கும்? கர்த்தரோடு நீ இருந்தால் தானே கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். சொல்லுங்க. சரி, சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று அவங்க சொல்லும்போது கர்ப்பவதியானவருக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரியாக அவளுக்கு மேல் வரும். அவங்க தப்பி போவதில்லை. கர்ப்பவதிக்கு என்ன சொல்லப்பட்டு வேதனை வருகிறது போல, கர்ப்பவதிக்கு இந்த கடைசி காலத்தில் குழந்தை பிறந்து வேதனை வருமா? வேதனை வருவது போல அழிவு சடுதியாக வருமா? சில பேருக்கு அழிவு எப்படி வரும்? நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவான், நல்லா உடுத்துவான், நல்லா சுற்றுவான். ஆனால் படுத்தான ஒரு நாள் ஏந்துக்க மாட்டான். பணம் இன்னும் எல்லாம் இருக்கும். ஆனால் அவனுடைய எங்கே அவனுக்கு உயிர் போக போகுது, எப்போ போக போகுது, என்ன ஆக போகுது ஒன்றுமே தெரியாது யாருக்குமே. அது ஏற்கனவே சொல்லிட்டாரு, கர்ப்பவதி வயிற்றில் எலும்பு உருவாகும் விதம் என்னதுன்னு அறியாத போது கர்த்தர் செய்த செயலை நீ அறிய மாட்டாய். பிரசங்க 11:5 சொல்லிட்டாரு. ஆமாம், கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன செய்ய போறா சொல்லி யாருக்கிட்ட சொன்னார். ஆனால் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி சொல்லாமல் செய்ய மாட்டேன்னு சொன்னால் செய்வார். யாருக்கு? தீர்க்கதரிசி உண்மையை உத்தமோடு இருக்கிறதுன்னு சொல்லுவார். தப்பிக்கிறதுக்கு வழி காட்டுவார். அவ்வளோதான். லோத்து நீதிமானாக இருந்தான். அவன் நீதிமானாக இருந்தனால தான் அந்த தேவதூதருக்கு என்ன பண்ணாங்க, நீ இந்த சோதம் குமார் விட்டு ஓடிடு சொன்னாங்க. அவன் நீதிமானா இல்லை சொல்லுவாங்களா? சரி, 25 யோபு 25 சிறிய பிறந்த ஒருவனும் நீதிமான் கிடையாது. அதே சாமின்னு சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் கிடையாது, பாவம் செய்யாத நீதிமான் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நடிக்கிறாங்க பாருங்க. நாங்களும் ஜிப்பா போட்டு எடுத்துட்ட பயம். என்னை ரொம்ப பேர் கூப்பிடுவாங்க, ஜிப்பா போட்டுட்டு போனால் ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுறது காணிக்க பெருசு இல்லை, நம்ம மனசாட்சியில் உண்மையாக இருக்கணும். நெருக்கம் வந்தால் செத்துருமா? சாக மாட்டோம். நான் பசி வந்தால் செத்துருமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாதான் நம்ம உயிர் போகும். நீ என்னதான் தொங்க போட்டால் கூட நம்ம உயிர் போகாது. அவர் சித்தன்படி தான் நம்ம உயிர் போகும். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு தப்பி போவதில்லை சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அதே 1:5 4வது வார்த்தை, சகோதரன், அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்களாகவே நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறேன். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்களாகவே. அப்போ கிரிகை செய்யக்கூடாத ராகனம் வருது சொன்னாக்கா, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். முன்னே செய்யணும், தேவன் சொன்னது செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாது. சரி, அடுத்த காரியம் பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர்ல 2வது அதிகாரத்தில் 2வது வார்த்தை பார்க்கணும். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடமிருந்து வந்ததாய் தோன்றுக்கு ஒரு நிரூபித்தனாவது கிறிஸ்துடைய நாள் சமயமாக இருக்கிறது சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் கலங்காமல் இருங்கள். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்று விசுவாசத்தை முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிவந்தவுடைய அந்த நாள் வராது. அப்போ என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் நடக்கும். பாவ மனுஷன் வருவான். பாவ மனுஷன் யாரு? சாத்தான். அநேக பாவம் செய்யறாங்க, அவங்களாம் சாத்தானுக்கு அடிமை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். ஒளியன் தூதன் அழகா பிரசங்கம் பண்ணுவான், அழகா பாடுவான், நல்லா இருக்கும். ஒரு சபையில் அப்படிதான் ஒரு பையன் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவான், பாடுவான். கேபி எடிசன் சபையில் நல்லா பாடுவான், நல்லா பிரசங்கம் பண்ணுவான். ஆனால் யார்கிட்ட பைக் கேட்பான், பைக் கொடுக்க சொன்னால் மந்திரம் பண்ணிவிடுவான், ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்படி மந்திரம் பண்ணுவான். கடைசியில் பார்த்தாக்கா வாசப்படியான மந்திரம் பண்ணி வச்சுருந்தான். கடைசியில் அவன் போகிறச்ச ஒரு அம்மா பொண்ணு கூப்பிட்டு ஓடி போட்டான். ஆனால்
தேவன் செய்கிற கிரியை தான் நமக்கு உதவும். நம்ம தேவனுக்கு துதி செலுத்தினு தெரியும், உண்மை தெரியும். ஹல்லேலூயா. அதனால தசங்க 2:8 வாசிப்போம். துரோகம் முடிஞ்சது கேட்டு மகனாக மனசம் வெளிப்பட்டவன் அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ அதிகாரம் எனப்படுவது அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்ச்சியும் தேவனுடைய ஆலயத்தை தேவன் போல் உட்கார்ந்து. அப்போ தேவனுடைய ஆலயத்தை தான் உட்காரணும். சில பேர் தேவனுடைய ஆலயத்தை உட்காந்துருக்காங்க. ஒருவேளை அவன் மனுஷனா பிசாசே காண முடியாது. கரெக்டாக தான் நமக்கு கண்ணை திறக்கணும், உள்ளான கண்கள் திறக்கணும். பிள்ளையாம் சொன்னால் கண்களை திறந்த, கேஆர்சி கண்கள் திறந்த, அதுபோல் அந்த கண்கள் திறக்கும் போது தான் அந்த சொல்லப்பட்டது போல் அக்காலத்தை வெடிப்ப முடியும். அவன் தடை அங்கே என்ன சொல்லப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை தேவன் போல் உட்கார்ந்து, என்ன சொல்லப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை தேவன் போல் உட்கார்ந்தது. அப்போ எப்படி இருப்பான் பாருங்க அவன். ஆண்டவர் தேவனேத்த பிதாவியத்த கிரியை நம்மகிட்ட இருக்கா பார்க்கணும். சரி, கரெக்டாக நல்லவர் தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவன் இருப்பான். நான் உன்னிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்போது அவனை தடை செய்கிற இன்னதென்று அறிந்திருக்கிறீங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரிக்கை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்போது அக்கிரமத்தின் ரகசியம், இப்போ அக்கிரமம் நடக்குது, பாவம் நடக்குது, மீறுதல் நடக்குது. சங்கீதம் 30 சொன்ன போல எவனுடைய அக்கிரம பாவங்கள் மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் பாக்கியம் சொன்னார். தெரியல. ஆனால் நம்ம நீதி கண்டிப்பாக அழுக்கா இருக்குது. நம்ம சொல்கிறோம், நான் பரிசுத்தவான, நான் பெரிய பாஸ்டர், நான் அப்படி இப்படி, நான் பிஷப்பு பட்டம் வாங்கிறேன், கர்த்தர் என்னோட இருந்து எவ்வளோ பணத்தை கொடுத்த. பணம் எங்கே பிசாசி கொடுப்பான், உலகத்தை அதிபதி அவன் கொடுப்பான். உன்னை தள்ளத்துக்காக உன்னை பெருமையை கொண்டு வந்து தள்ளிடுவான். சரி, இருக்கட்டும். அப்போது இன்னும் அறிந்திருக்கு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரிக்கை செய்யுது. ஆனால் தடைசிக்க நடுவில் நீக்கப்படும் முன்னே அது தடைப்படும். யார்? பிரசுத்தாவே தடை செய்கிறார். வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும். அவனே கர்த்தர் தம்முடைய வாயு சுவாசனை அழைத்து தம்முடைய வருகையின் பெரிய பிரசனத்தை நாசமாக்குவார். அந்த அக்கிரமத்தின்காரனுடைய வருகை சாத்தனுடைய செல்வி சகல வல்லமையுடன் அடையாளங்களும் பொய்யான அற்புதங்களும் கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியும் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்க சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் பண்ணால் அப்படி நடக்கும். சத்தியத்தை அங்கீகரிக்கல. சில பேர் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கல. இந்த அற்புதங்கள் தான் இப்போ சில பேர், இப்போ கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம், சில பேர் தீர்க்கதரிசனம் போய் கேட்டு போகிறாங்க. ஒரு சிஸ்டர் கூட நம்ம வீட்டுக்கு வந்து போவாங்க, எங்கேயோ போய் தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, வீட்டை மாற்றின்னு சொன்னாங்க. ஒரு வீட்டை மாற்றுறது எவ்வளோ கஷ்டங்க. 20,000 30,000 வேணும், கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் வீணான தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. சொல்லாதீங்க. உங்களால் உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. கர்த்தர் மாற்ற சொன்னார். கர்த்தர் எப்படி மாற்ற சொல்லுவார்? உனக்கு கர்த்தர் ஜெயம் கொள்ள தான் உதவி செய்வார். இதெல்லாம் மாற்று, பட்டுக்கோ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டார். அதனால் கர்த்தர் நாம மையப்படுவதாக. தீமோத்தி அதிகாரத்தில் பாருங்கள். தீமோத்தி 1வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் 1:3 5லேருந்து 8 ஒரு சோதனம். சுரேஷகா 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 5லேருந்து 8 வாசிக்கிறேன். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு கடைந்த ஆக்கினையில் வியாதப்படிக்கு நூதன சின்னம் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையாலும் பிசாசின் கண்ணியிலும் வியாதப்படிக்கு புறம்பானவர்களால் நற்செய்தி பெற்றனாய் இருக்க வேண்டும். அதன்படியே உதவிக்காரனும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியர்களாகவும் ஈவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாகவும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச ரகத்தை சுத்த மனச்சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும், கொள்களாக இருக்க வேண்டும். அப்போது சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறார். சரி, கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தி 4வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை பார்ப்போம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தி 4வது அதிகாரத்தில் 1லேருந்து 5 வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியான வெளிப்படையாக சொல்லும்படிக்கு
பிற்காலங்களே மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்க என்ன சொல்றாரு? மாயத்தினால பொய்யருடைய மாயத்தினால் சிலர் விசுவாச வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசம் விலகி போவாங்க. விசுவாசம் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறியாதவர்களுக்கும் சோத்திரத்தோடு அனுபவிக்கும்படிக்கு தேவன் படித்த போஜன பதாக விளக்க வேண்டும் என்றும் அந்த பொய்யர் கட்டளிடுவார்கள். தேவன் படித்தெல்லாம் நல்லதாக இருக்கிறது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றும் தள்ளப்பட்டவைகள் அது தேவசந்தாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஒரு காரியம் தேவ வசந்தாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொன்னாக்கா, தீமோத்தி 3வது அதிகாரத்தில் 2:3 2 வார்த்தை பார்த்து நான் கடந்து போவேன். மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரமும் அகந்தை உள்ளவர்களுமாய் தூசிகளுமாய் தாய் தகப்பானுக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறியாதவர்களும் பரிசுமில்லாதவர்களையும் சுபாவ அன்பில்லாதவர்களையும் இணங்காதவர்களும் அவதூறு செய்வர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களையும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லொழுக்கத்தை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளும் துணிக்காரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பாக இருப்பாங்க. மேலும் தேவப்பிரியாமல் சுகபோக பிரியரும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு பலனை மனதிற்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு. அப்போ என்ன சொல்றாரு? இது பெரிய சப்ஜெக்ட். இந்த 5வது வார்த்தை 2 தீமோத்தி 3:5 தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதற்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நீ விட்டு விலகு. கிரியின் பலனுக்கு மறுதளிப்பாங்க, தேவனை மறுதளிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்துவ மதம் மாற்றுறாங்க சொன்னாக்கா அவங்க என்ன பேச அவங்களே தெரியாது. நீங்கள் நல்லபடியாக எங்களை வச்சிங்கன்னா நாங்கள் ஏன் மதம் மாற போகிறோம் சொல்லுங்கள். எங்களை வஞ்சிக்கிறீங்க, எங்களை தள்ளுறீங்க, எங்கள் கொடுமை பார்த்துறீங்க, எங்கள் கொலை பண்ணுறீங்க, எங்களுக்கு அவதூறாக பேசுகிறீங்க சொன்னாக்கா நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். ஆண்டவர்கிட்ட நல்ல ஒழுக்கங்க இருக்குது, நல்ல வார்த்தைங்க, நல்ல அன்பு உள்ளவங்க இருக்காங்க. அதுக்காக இங்கே இருக்கும். மதம் மாறல, மனம் மாறும். ஹல்லேலூயா. இதுதான் காரணம். எந்த தேவனும் யாரும் அடி கொலை பண்ணு குத்து கொலை பண்ணு அப்படிலாம் எந்த ராமாயணத்திலும் கிடையாது, மகாபாரதத்திலும் கிடையாது, விநாயகர் புராணத்தில் கிடையாது, சிவன் புராணத்தில் கிடையாது, கந்த புராணத்தில் கிடையாது. எந்த புராணத்திலும் ஒரு மனுஷனை கொலை பண்ணுன்னு சொல்ல. ஆனால் இவங்க என்ன செய்றாங்க? கொலை பண்ணுறாங்க, தப்பு, பாவம் பண்ணுறாங்க. சிறு பிள்ளைங்களே பாவம் பண்ணுறாங்க. சரி, அதை குறித்து நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட், அதை கர்த்தர் பார்த்துக்குவாரு. அதனால் இந்த தீவிரம் நம்ம 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் சோதரம் 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 17வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்குது. முந்தி நம்மளுக்கு அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாக இருக்கும். அப்போது நியாய தீர்ப்பு எங்கே முந்தி நம்மளுக்கு தான் துவக்கம்னு சொல்லப்படுது பேதுரு அதிகாரத்தில். அதனால் அந்த 1 பேதுரு 4வது 7வது வார்த்தை எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்குது. ஆகிய தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுக்கு ஜாக்கிரதை உள்ளதாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒரு ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருந்து அன்பு திரளான பாங்க மூடும் முறுமுறுப்பெல்லாம் ஒருவருக்கும் உபசரிங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கரக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. ஒருவன் போதித்தா தேவனுடைய வாக்கியன்படி போதிக்க கடவான், ஒரு உதவி செய்ய தேவன் தந்த வேலைப்படி செய்ய கடவான். எல்லாவற்றையும் கேசுக்கு மூலமாக தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாக்களும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இருக்க இங்கே பாருங்க. ஹல்லேலூயா. மீகா இப்போ 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் பேசுகிறாரு, சாமுவேல் கூட பேசுகிறாரு. அந்த கொஞ்சம் தியானிப்போம். ஜீசஸ் பாருங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 11-12.
வாசிக்கணும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளும் துணித்து கொண்டே இருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்த நாளில் வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். பாருங்க, அவர் தொடக்குவார், முடிப்பார், சொன்னபடி செய்வார். அவர் சில காரியங்களை தொடங்குவார், அதை முடிப்பார். அவர் பலத்த கருத்தில் அடங்கியிருக்கேன். அது பாருங்க, அதை முடிக்கவும் போகிறான். அவர் தொடங்கவும் செய்வார், முடிப்பார். அதனால அது என்ன சொல்ல கீழே சொன்னாக்கா, என்ன சொல்ல, அதை கேட்க ஒவ்வொரு 2 காயும் அது துணித்து கொண்டே இருக்கும் சொல்றார். மீகா அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்த்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 10:80 பக்கம். மீகால 7வது அதிகாரத்தில் அதுக்கு ஒத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 15-16 வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட நாள் நடந்தது போலவே உன்னை அதிசயங்கள் காணப்படுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா அக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயில் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாருங்க, காதுகள் கேட்க அங்கே சொல்றாரு, இங்க வாய் மூடின்னு காதெல்லாம் செவிடாயிடுன்னு சொல்றாரு. அப்போ கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருது. சீசனை கேட்காங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு. பைபிள் எல்லாம் சொல்லியிருக்காரு. மனம் திரும்பி, உதவி செய், உன்னை போல பிறர் நேசி, அன்பு காட்டு. இதாங்க உங்ககிட்ட இருந்தாக்கா கேட்கணும், கொடு. உன் சகோதரனுக்கிட்ட வட்டி வாங்காத. பசியாக இருந்தாக்கா ஆகாரம் கொடு. தாகம் இருந்தால் தண்ணி கொடு. இல்லை ஆண்டை சொல்லிக்கா. அதாங்க கிரியை. ஆண்டு உகந்த கிரியை. நிறைய காரியங்கள் சொல்லி என்ன பண்ணாங்க. ஆனால் ஆண்டுக்கு உகந்த கிரிகளை செய்யுங்க. ராகாலம் வருது சொன்னாக்கா, கர்த்தருடைய ராகாலம் இருக்குது, நமக்கு ஒரு ராகாலம் இருக்குது. நம்ம எப்போ மறிப்போம்னு சொன்னாக்கா ராகாலம். அந்த ராகாலம் வருவதுக்கு முன்னே கர்த்தருடைய கிரியை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசைப்படுறாங்க. ஆமென்.